சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024 மார்ச் மாதத்தில் 9 கிரகங்களுக்கும் தளபதியாக சேனாதிபதியாக பூமிகாரராக மங்களக்காரகராக அங்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய உச்சராசியாக இருக்கக்கூடிய மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கும்பராசியில் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமான ஜீவனகாரகரான கர்மகாரகரான நீதிகாரகரான சனி பகவானுடன் இணைந்து பயணிக்கிறார். சனி பகவானுடன் இணையும் செவ்வாய் பகவானால் அடுத்த 35 நாட்களுக்கு, அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசி வரை உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படவிருக்கிறது, என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் ஏற்படவிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை இன்றைய பதிவில் பார்ப்போம். உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பானது உங்களுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். சனி பகவான் செவ்வாய் பகவான் இணைவு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது சில சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதே தவிர நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. ஏனெனில் நவகிரகங்களிலேயே மிகவும் முக்கியமானவராக கருதக்கூடிய கிரகம் சனி பகவான். நீதி தவறாத நடுநிலை தவறாத நீதிமானாக நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் செய்த பாவபுண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் சனி பகவானுக்கு நிகரானவர் சனி பகவானே என்று சொல்லிவிடலாம். அதேபோன்றுதான் மிக வலிமை வாய்ந்தவராக கருதப்படுகிறார். கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகவும் தளபதியாகவும் பூமிகாரராகவும் மங்களக்காரராகவும் அங்காரகனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். எந்தவிதமான சுப நிகழ்வுகளென்றாலும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமில்லாமல் கண்டிப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது என்பதை தெளிவாக துல்லியமாக செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். அதிலும் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிதாக வீடு நிலம் தோப்பு தோட்டம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதோ அல்லது புதிய வீடு கட்டுவதோ புதிய வீடு வாங்குவதோ மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளும் வீரமிக்க பணிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதீதமாக உண்டு. அதுபோன்ற நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமென்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் அமைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் 9 கிரகங்களிலேயே குருபகவான் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வைகள் உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குருபார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை சேர்ந்து கிடைக்கும்போது சில சமயங்களில் அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும்போது இரண்டு கிரகநிலைகளும் ஒரே இடத்தில் மேலும் 30 வருடங்கள் கழித்து ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் 3 ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன. சனி பகவானை பொறுத்தமட்டில் 3 7 10 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சனியுடன் இணைந்து 4 7 மற்றும் 8 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சனியின் பார்வையானது சிம்மம் ராசிக்காரர்களுக்குதான் அதீதமாக கிடைக்கிறது, சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால். எனவே மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை. பல்வேறு விதமான ஏமாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. விலை உயர்ந்த பொருள்களை விற்று தற்போதைய நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான நிலைகளும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மட்டுமல்லாது மீனம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இந்த இணைவு ஏற்படுகிறது. அதேபோன்று கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்களும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக 12 ராசிகளிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக கும்பம் ராசிதான் கண்டிப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஜென்மராசியில் இந்த 2 கிரகநிலைகளின் இணைவு ஏற்படுகிறது. எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அடிக்கடி சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த பழைய பிரச்சனைகளும் கூட தலைதூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது.
கொடுக்கல் வாங்கல் திடீரென பல்வேறு வகையான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லத்தை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக கிடைக்கிறது. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை. பணம் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளும் மட்டுமில்லாமல் வில்லங்கம் சொத்துரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடன்பிறந்தவர்களால் கோபத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இடமாக கருதப்படுவது கண்டிப்பாக 3 6 11 ஆகிய இடங்கள். இந்த 2 கிரகநிலைகளுக்குமே கோல்சார விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது. அப்படி பார்க்கின்றபோது தனுசு கன்னி மற்றும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சனி இணைவால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த 2 கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சற்று நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதேபோன்றுதான் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமிருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சில நன்மைகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் மோசமான இடமாக கருதப்படுவது ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரையும். இந்த இடத்தில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும். கும்பம் ராசி கடகம் ராசி மற்றும் மீனம் ராசி போன்ற ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமில்லாமல் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை ஜென்மராசியிலே விழுவதால் தேவையில்லாத பல குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. இப்படி சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வைகள் காரணமாக பல்வேறு விதமான முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் கண்டிப்பாக பகை கிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கிறது. உச்சம் நிவர்த்தி பெற்று சனியுடன் செவ்வாய் இணைவதால் சில விஷயங்களில் தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். எனவே எதிர்பார்த்தபடி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்படி சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களை சந்தித்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் சனியின் இணைவு என்பது கண்டிப்பாக முரண்பாடான கிரக சேர்க்கையாகத்தான் கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி போன்ற 2 கிரகநிலைகளின் இணைவு நடைபெறுவது என்பது கண்டிப்பாக எண்ணற்ற பிரச்சனைகளை இல்லம் தேடி கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் கண்டசனியாக ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய இல்லத்தில் குடும்பச்சுமை என்பது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நேரிடுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத வீண்விரய செலவுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எதிர்பாராத சொத்து பிரச்சனைகள் உறவினர்கள் பிரச்சனைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் கிடைத்தல் உள்ளிட்ட பல சிரமங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே உங்களுக்கு முன்னேற்றமிருந்தாலும் அந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தல் நல்லது. இவ்வாறு பகிர்வதன் மூலமாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய வீடு கட்டியிருந்தாலும் கூட கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத குழப்பமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை சனி செவ்வாயின் இணைவு உறுதி செய்கிறது. உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் சாதகமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இயலாத ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே சற்று கவனம் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. இவ்வாறான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். என்பது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். மேலும் பக்கத்திலிருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.
இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களை தேடிவருமென்பதில் சந்தேகமில்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.